வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கும் தமிழகத்தையே உலுக்கி பேரதிர்ச்சியை ஆக்கி வைத்து கொண்டிருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட முக்கியமான பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். அதாவது 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது என்ன விவகாரம் என்றால், கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்கள் எண்ணிக்கை 50ஆக உயர்ந்திருக்கிறது என்று தற்பொழுது தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பெரும் விதத்தில் தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள், திரைப்பிரபலங்கள் என பலரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் இருந்து கொண்டிருக்கும் விஷ சாராயம் அருந்தி பலரும் இறந்து பேரளவில் நாட்டையே பேரதிர்ச்சியாக்கியுள்ள நிலையில் முழு மதுவிலக்கு நடைபெறுவதற்கு நடைமுறைப்படுத்தவே இக்கொடுமையாக தடுக்க வேண்டும் என்று இதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்று பொதுமக்களும் போராடி வருகின்றனர். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தில் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டிருக்கும் சூழலில் தற்பொழுது அருந்திய 4 பெண்கள் உட்பட 49 பேர் இதுவரை இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இதனால் பெருமளவில் இந்த ஒரு சம்பவம் தமிழகத்தை பேரதிர்ச்சி ஆகி கொண்டிருக்கும் சூழல்ல திமுகவிற்கு தற்பொழுது இது ஒரு பெரும் முக்கியத்துவமான சிக்கலாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசின் பெரும் விதத்தில் ஒரு சரியான செயல்பாடு இல்லாதன் காரணமாகத்தான் இந்த ஒரு திட்டம் நடந்திருக்கிறது அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது என்னவென்றால், சட்டத்தின் எதிரில் இந்த ஒரு சம்பவம் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதனை பற்றி தற்போது அதிமுகவில் சார்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கருப்பு உடை அணிந்து அங்கே சட்ட சபைக்கு போன நிலைமையில் அங்கு பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் மேலும் இந்த ஒரு தகவல் பெரும் அதிர்ச்சியையும் தொடர்ந்து ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக அரசு இதற்கான முடிவுகளை அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் தற்பொழுது அதிகாரிகளின் பெரும் விதத்தில் ஒரு செயலி அரசு அதிகாரியின் அலட்சியல் போக்கின் காரணமாக தான் இது நடந்திருக்கிறது என்று பலரும் குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்து இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த முக்கிய தகவல்களையும் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்